நம்ம விநாயகர் எல்லாருக்கும் மிகவும் பாசமுள்ளவர். ஆனா, உங்களுக்கு தெரியுமா? அவர் எப்போதும் மற்ற தெய்வங்களின் கல்யாணத்தையே குலைக்கக்கூடும். அதுதான் அவர் திருமணக் கதைக்கான காரணம். எப்போதுமே யாரோட கல்யாணம் நடக்கப் போனால், விநாயகர் அங்கே வந்து ஓர் அட்டகாசம் பண்ணுவார். அத பார்த்து எல்லா தேவர்களும் குழப்பத்தில் விழுந்தனர். விநாயகருக்கு கல்யாணம் செய்து வைக்கணும். அப்போதான் அவர் அமைதியாக இருப்பார் என்று முடிவெடுத்தனர். அப்போது பிரம்மா சொன்னார், விநாயகருக்கு சாதாரண தேவியை அல்ல, உலகத்திற்கு அர்த்தமுள்ள சக்திகளையே மணம் செய்து வைக்க வேண்டும். அதனால் சித்தி, அதாவது ஞானம், மற்றும் புத்தி, அதாவது விவேகம், இந்த இரு தெய்வீக சக்திகளையும் விநாயகருக்கு மணம் செய்து வைத்தார். சில காலத்திற்குப் பிறகு விநாயகருக்கு 2 மகன்கள் பிறந்தனர். முதலாவது சுபம், நல்லது, நலன், சுபீட்சம் அனைத்தையும் குறிக்கிறார். இரண்டாவது லாபம், வெற்றி, வளம், சாதனை அனைத்தையும் குறிக்கிறார். அதனால்தான் நாம இன்னும் இன்று வரை சுப லாபம் என்று சொல்லிக் கொள்கிறோம்.